நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது. சரியா? இந்த எதிர்நோக்கை தருவது யார்? கடவுள். எதிர்நோக்கை தரும் கடவுள் என்பதுதான் விவிலிய வாக்கு. ஓகேயா? அப்ப எதிர்நோக்கு எங்க இருந்து வரணும்? கடவுள்ல இருந்து வரணும். பிலிப்பியர் 4:19 என் கடவுள் ஒப்பற்ற செல்வத்திலிருந்து எனக்கு தேவைகளை நிறைவு செய்வார். எனக்கு ஒரு BMW கார் வேணும், ஒரு லக்ஸுரியான ஒரு பங்களா வேணும், கொடுத்துருவாரா? தேவைகளை தான் அவர் நிறைவு செய்வார். ஆடம்பரமா இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருக்கலாம். ஓகேயா? அப்ப விருப்பத்திற்கும் தேவைக்கும் டிஃபரன்ஸ். சரியா? அப்பனா எதிர்நோக்கு என்பது என்ன அப்படின்னா, விவிலியத்தில் என்ன இருக்கின்றதோ அதனை எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பது. சரியா? அப்பனா விவிலியத்துல என்ன இருக்குது? நிறைய வாக்குறுதிகள் இருக்கின்றது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறேன். சிலுவையில் அரைஞ்சு நம்மளுடைய பாவங்கள் சாபங்களை யார்த்து எடுத்துட்டார்? அதுக்கு பதிலாக என்ன கொடுத்திருக்கிறார்? ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இவற்றை நாம் எதிர்நோக்க வேண்டும். சொன்னபடி காணாத உலகம், ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே கடந்தேறிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் வேர்ல்ட் இந்த நிகழ்கால உலகத்துல தெரியாம இருக்கலாம். நிறைய பேர் வழின்னு சொன்ன எழுதுறீங்க, ஆனா எல்லாரும் சுகமடைந்து விட்டோம் ஆவிக்குரிய உலகத்தில். இல்லையா? ஆனா இப்ப நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஆனால் நாம் எதை எதிர்பார்த்து இருக்கிறோம்? சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் எதிர்நோக்கு. ஏன்னா இறைவார்த்தை என்ன சொல்லுது? பேதுருல என் தழும்புகளால் நீ சுகமடைந்து விட்டார் கடவுள் சொல்றார். அப்ப இந்த சுகம் என்பது எதிர்நோக்காக இருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கு கிடைக்கும் என்கிற உறுதிதான் நம்பிக்கை. டவுட் இல்லையா? இல்ல, நம்பிக்கைனா என்னன்னு தெரியும், எதிர்நோக்குனா என்னன்னு தெரியும், எதை எதிர்நோக்க வேண்டும் என்பதும் தெரியும். ரோமையர் 3:27 எடுத்துக்கோங்க. ஆனா தமிழ் பைபிள்ல சட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க கொடுக்கப்படல. சரியா? இதை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க போயிட்டு கூட நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இந்த நம்பிக்கை என்பது ஒரு சட்டம். சட்டம்னா என்ன? சட்டம்னா என்ன? நம்ம இந்தியாவில இருக்கிறோம். நமக்கு கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை நாம் மீறக்கூடாது. சரியா? அப்ப இந்தியாவில இருக்கிற பூண்டியில இருக்கக்கூடிய எனக்கும் இது பொருந்தும், டெல்லியில இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஆமாவா இல்லையா? ஆமா. சரியா? அப்பனா ஃபெய்த்ங்கிறது ஒரு சட்டம் அப்படின்னா தலைவலினாலும் குணமாகணும், கேன்சர்னாலும் குணமாகும். சரியா? தலைவலினா நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினால நம்மை நெருக்கல் பண்றதுக்கோ ஒரு பெரிய வியாதி சொன்னோட வர பயத்துக்கோ வித்தியாசமே இருக்கக்கூடாது. ஆமாவா? அதுல பயம் வரக்கூடாது. அதிலையும் இதே நம்பிக்கை செயலாற்ற வேண்டும். ஏன்னா நம்பிக்கை என்பது ஒரு சட்டம். இது எல்லாவற்றிற்கும், எல்லா நிலைகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும். சரியா? சின்ன விஷயத்துக்கு இருக்கிற நம்பிக்கை பெரிய விஷயத்துக்கு இல்லை அப்படின்னா அது நம்ம தப்பு. நம்பிக்கைனா சின்ன காரியமும் நடக்கும், பெரிய காரியமும் நடக்கும். ஏனென்றால் நாம் நம்புகிறவர் பெரியவர், எல்லாவற்றையும் செய்வதற்கு பலர். சரியா? இப்ப நம்ம பைபிள்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆபிரகாம் யார்? கேட்டோம்னு சொல்லிடுவோம். ஆனா நமக்கு அதை வாசிக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த மனுஷன் என்ன கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு எப்ப வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? 70. எப்ப குழந்தை நடந்துச்சு? 2 நாள் தாங்க முடியும். அம்மாவா இல்லையா? 70 வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. எடுத்து வாசிக்கலாம். ரோமையர் 4:17. ஒரு ஆள் மட்டும் வாசிங்கன்னா போதும், இல்லைன்னா கலா சிஸ்டர் மாதிரி வேற சார் ரெடி கொடுத்துருவேன்.
ஆமென். யார் முன்னிலையில் ஆபிரகாம் தந்தையானார்? இதை நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் ஆஃப் காட் அப்படின்னு இந்த பிரசன்ஸ் சொல்லி சில மொழிபெயர்ப்புகளே இருக்கிறது. கடவுளுடைய பார்வையில் என்று ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதே அவர் தந்தையாகிவிட்டார். இமிடியேட்டா அவரோட பேரை மாத்தினார் கடவுள், மாற்றணும். சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டது என்றால் அது ஒரு தயாரிப்புக்கான காலம். சரியா? அவருக்கு அந்த வார்த்தை விளைவிப்பதற்கு ஒரு தயாரிப்பு காலம். ஆனா சாரா சும்மா இருக்கல, கடவுளுடைய திட்டத்துக்கு மாறாக பணிப்பெண் வழியாக ஒரு குழந்தை கிடைக்கிறது. அது கடவுளுடைய திட்டமா இல்ல. அதனால இது கூட கொஞ்சம் காலம் தாழ்த்தப்பட்டது ஆபிரகாமுக்கு. அப்ப எப்பொழுது வார்த்தை கொடுக்கப்படுகிறதோ அப்ப ஆவிக்குரிய உலகத்தில் கடவுள் முன்னிலையில் கடவுள் பார்வையில் அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கடவுள் முன்னிலையில் அவர் தந்தையானார். சரியா? அடுத்து 18 வாசம். அவ்வளவுதான். அதற்கான எதிர்நோக்குக்கு இடமே இல்லை. சாராவுடைய கருப்பை செத்து விட்டது. ஓகேயா? 16 வயசுல இருக்கிறார் ஆபிரகாம். எதிர்நோக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, உன்னுடைய மக்களினத்தை நான் பெருக பண்ணுவேங்கிறது. இந்த வார்த்தையை அவர் எதிர்பார்க்கணும், எதிர்நோக்கணும். அதுதான் நம்பிக்கை. அப்படிதான் நம்ம படிக்கணும். ஓகே. ஆனா அவருக்கு எதிர்நோக்குறதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா 2 பேரும் அந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஆனாலும் ஆபிரகாம் அதை என்ன செய்தார்? எதிர்நோக்கினார். ஏன் எதிர்நோக்கினார்? 4:20. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். ஆமென். என்னன்னா அவர் ஏன்னா அவர்கிட்ட எதிர்நோக்கிட்டு இருக்காரு. ஐயப்பட்டோம் அப்படின்னா நாம் எதிர்நோக்குவதெல்லாம் இந்த பிரச்சனை வருது. சரியா? அன்பிலிக்குள்ள வருது. ஐயப்படவே இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் என்பதை நம்பி அவர் என்ன பண்றாரு? கடவுளை பெருமைப்படுத்துறதுனா என்ன? போற்றுறது. இப்போ உங்களை வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். ஓகே. அப்ப நாமும் இது போன்ற சூழலில் இவ்வாறு ஒரு அன்பிலிக்குள்ள வருது, ஒரு நம்பிக்கையின்மை வருது, எனக்கு ஒரு தளர்வு வருது, எந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம்? Praise and worship, thanksgiving. ஓகேயா? பெரிய ஆயுதம் நம் கையில கொடுக்கப்பட்டது. ஓகே. பிரதர் அழகா சொன்னாங்க, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது விலங்குகள் உடைக்கப்பட்டன. ஆமென். எகிப்து கோட்டை நீங்க கூகுள்ல போய் அதோட லேஅவுட் பாருங்க, ஒரு கட்டமைப்பு ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட அப்படி டபுள் வால் காம்பவுண்ட் சுவர் அது. அதோட வித்தெல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஒரு பெரிய தேரை போகும். உள்ள இருந்து வெளியில அட்டாக் பண்ண முடியும், வெளியில இருந்து உள்ள பார்க்க முடியாது. தயவு செய்து பாருங்க அதோட ஆர்கிடெக்சர். இன்னைக்கு வரைக்கும் எரிகோ கோட்டை கட்டப்பட்டிருக்காங்க. அதை இடித்தது எது? துதிகள். அப்பனா நமக்கு தளர்வு வரும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் எது? துதிகள். சரியா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவரு பயன்படுத்தியது, உபயோகப்படுத்தியது. ஓகே. அடுத்து ரொம்ப சீக்கிரம் வாசிக்கலாம். 4:21. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அவரால துதிக்க முடிந்தது அப்படின்னா எதனால? தனக்கு வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் இதைத்தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். சரியா? இதைத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் வாக்களித்ததை செய்ய வல்லவர் சொல்லிட்டே இருக்க. தாவீதோட சங்கீதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கிட்ட பேசுவார். என் ஆத்மாவே ஆண்டவரை போற்று அப்படின்றார். பழக்கிறார் ஆத்மாவை. சரியா? இன்னைக்கு அழகா ஒரு பாடல் மாஸ்டர் பண்ணாங்க, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ. பக்கத்துல உள்ளவங்க நான் என் ஆன்மாவிற்கு பாடுகிறேன், இயேசுவின் அன்பை மறக்காத அப்படின்னு. சரியா?
அப்ப நீங்க உங்களுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், எனக்கு வாக்களித்ததை செய்ய என் கடவுள் வல்லவர். சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே நன்றி, நீங்க வல்லவர் பாப்பி. ஓகே, உங்கள் வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேறும், சீக்கிரமாகவே நிறைவேறும். ஆமென். நம்ம எந்த இடத்துல தவறுகிறோம் என்பதை நாம் அறியணும். பைபிள்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. தவறுவதை அறிந்தால்தான் திருத்த முடியும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 22 32. இல்ல, இது ஃபுல்லா வாசிக்க வேண்டாம். ஓகே, இதோட நசினாரி வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு ஒரு இடத்துல இருந்து தனியா இருந்துட்டு சீடர்கள் எல்லாரையும் படகுல போக சொல்லிடுவார். ஓகேயா? அப்ப என்ன நடப்பாங்க, ஒரு பெரும் காற்று ஒன்று வீசுகிறது. வீசும் பொழுது இயேசு அந்த கரையில, சீடர்களுக்கு தெரியும் அந்த கரையில இருக்கிறது யாருக்கு தெரியும், இயேசு தெரியும். சரியா? அவர் இறங்கி இவங்க எல்லாம் அஞ்சுறாங்கன்னு காப்பாற்றுறதுக்கு வர்றாரு. சரியா? வரும் பொழுது அதை யாரு பாக்குறா, நம்மளால பாக்குறாரு. ஓகே, மத்தேயு 14 28 29. ஆசை வந்துச்சு. ஓகே, கடவுள் நடந்ததை பார்த்தோம், நம்ம ஆசைப்படணும், ஆசைப்பட்டாதான் கிடைக்கும். ஓகே, மற்றதுக்காக இல்ல, ஆன்மீக காரியங்களுக்காக. சரியா? அப்ப இயேசு நடக்கிறத பார்த்தோட பேதுருவுக்கு நீங்க தான் அப்படின்னா நானும் வர்றேன் அப்படிங்கிற உடனே இயேசு என்ன சொன்னாரு, வா என்றார். கடவுள்ல இதுவரைக்கும் நிகழ்காலமா இருக்கட்டும், கடந்த காலமா இருக்கட்டும், எதிர்காலத்துல இருக்கலாம், கடல்ல நடந்தது ரெண்டே பேரா தான் இருக்க முடியும். ஒன்று, இன்னொன்று பேதுரு. நடந்தாரா? எப்ப நடந்தாரு? நல்லா வாசிங்க. 29. அவர் வா என்றார், இறங்கி. இதுதான் முக்கியம். ஒரு நாள் மட்டும் வாசிங்கன்னா தெளிவா சொல்ல முடியும். ஓகே, இயேசுவை நோக்கி. அவர் யாரை நோக்குகிறார்? இயேசுவை நோக்கும் பொழுது பயம் இறங்கி நடந்துட்டாரு. இம்மிடியேட்டா என்ன நடக்குது? 30வது. பெருங்காற்று வீசியதை கண்டு இயேசுவை கண்ட மனுஷனுக்கு எதை காண ஆரம்பிச்சாரு? நாம மாதிரிதான். இன்னைக்கு சூப்பர், நான் டெலிவரி பண்ண போயின்னு சொல்லுவோம், நாளைக்கே நம்ம வெளியில போனோம்னு எதை பார்க்க ஆரம்பிச்சுக்குவோம்? பார்க்க மாட்டேன், யாரும் சொல்லாதீங்க பாப்போம். சரியா? சூழ்நிலைகள். அப்ப பேதுருக்கு இருந்த சூழ்நிலை என்ன? பெரிய காற்று. அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? பயம் வந்து. அப்ப நம்ம எதை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வரும்? சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பயம் வரும். பிரதர் அழகா சொன்னாங்க, டாக்டர் சொன்னாரு, நான் ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். பெரிய விஷயம். யார் வேணாலும் சொல்லட்டும், கேட்பது நாம் காதுக்குள்ளே மூடிக்கொள்ள வேண்டிய. எது கேட்கணும், எதை கேட்கக்கூடாது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ரிசீவ் பண்ணாதீங்க, தயவு செய்து உள்வாங்காதீர்கள் இறை வார்த்தைக்கு எதிரான எந்த காரியங்களையும். சரியா? அப்ப பேதுரு பிரச்சனைய பாக்குறாரு இல்லையா? பெருங்காற்ற பார்த்து என்ன ஆயிடுச்சு? முழுக போயிட்டார். அப்ப ஏசு என்ன சொல்றாரு? ஆண்டவர் காப்பாற்றும் அப்படின்னு. ஆண்டவர் அழகா சொன்னாரு, வான்னு நடந்து போனாரு. பிரச்சனையை பார்த்தவங்க முழுக்க ஆரம்பிச்சுட்டார். சரியா? இதுக்கப்புறம் பைபிள கொடுக்கல. இப்ப யோசிச்சு பாருங்களே, திருப்பி இந்த பேதுரு எப்படி படத்துக்கு வந்திருப்பாரு? ஏசு தூக்கிட்டு வந்திருப்பாரு, நடந்து வந்திருப்பாரு. பயத்திலிருந்து தெளிவு வந்திருக்கும். இயேசு உடன் இருந்ததா? ஆமென். இன்னைக்கும் பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தும், சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்தும். நாம் உடன் இருக்க வேண்டியது இயேசுவினுடைய பிரசன்னம் என்றால் நாம் உள்வாங்க வேண்டியது இறைவார்த்தை. இறைவார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாமும் பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிறோம். பயம் நம்மை தீண்டாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தது
இன்னொரு இதிலே நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு நிகழ்வு தான். 9:17. ஓகே, இதுல 17ல இருந்து இருக்கும். ஓகே, இது என்ன நிகழ்வு அப்படின்னா, ஒரு பேய் பிடித்து ஆவி பிடித்திருந்த ஒருத்தரை முதல்ல யார்கிட்ட கூட்டிட்டு போவாங்க? சீடர்கள் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சீடர்களால குணப்படுத்த முடிஞ்சுச்சா? இல்ல. சரியா? அப்ப இயேசு கிட்ட வர்றாங்க 17ல. ஓகே, 17ல வந்தோன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இவனை உங்க சீடர்கள்ட்ட கூட்டிட்டு போனேன். என்ன நினைச்சு வாசிங்களே, 9வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. தயவு செய்து யாராவது ஒருத்தவங்க வாசித்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் அது கிளியரா புரியும். அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னா, யோசிச்சு பார்ப்போமே, முதல்ல அந்த பையனை கூட்டிட்டு சீடர்கள் கிட்ட வந்திருப்பாங்க. அப்ப அந்த தீய ஆவி அவளை என்ன பண்ணிச்சு? அதுதான் சிச்சுவேஷன், அதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. சீடர்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அது. அப்ப அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அவனை கீழே கழிச்சு அவன் வாயிலிருந்து நுரை தள்ளி பற்களை நெரிச்சான், உடம்பு விரைத்து போச்சு. இத பார்த்தோட சீடர்களுக்கு நம்பிக்கை போச்சு. சரியா? சூழ்நிலையை பார்த்த உடனே சீடர்களுக்கு நம்பிக்கை போச்சு. அவர்களால் அதை குணப்படுத்த முடியவில்லை. அப்ப 19 என்ன சொல்றாரு? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே. நீங்க எல்லாரும் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். ஜீசஸ் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நம்மளால வெளியில வர முடியல அப்படின்னா, நம்பிக்கையற்ற ராணியே அப்படின்னு என்னை பார்த்து சொல்றாரு. உங்க பேரை உங்க ஊர்ல போட்டுக்கோ. சரியா? என்ன சொல்றாரு? எவ்வளவு காலம் தான் நான் உங்க கூட இருக்க முடியும், நான் பொறுத்து கொள்ளையணும், அவனை ஏங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்த உடனே அந்த தீயாவி சும்மா இருந்துச்சா? இல்ல. மீண்டும் என்ன ஆகுது? கீழே கழுது, வலிப்பு உண்டாகுது, பத்தனை நெருக்கிறான், நுரை தழுகிறது. இயேசுவிற்கு முன்னும் அதை நடக்கிறது. ஆனா அவர் என்ன நினைச்சாங்க? எல்லாமே இதெல்லாம் 21 வரைக்கும் அதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர் கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனை ஒழித்து விட தீயிலும் தண்ணீரிலும் 22வது வசனத்தில். சரியா? பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியது. இதுதான் முக்கியம். என்னது? உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா நான் சுகமாகுவேன், ஆண்டவரே உங்களோட திட்டம்னா நோய் போகட்டும். அதையெல்லாம் அவங்க கேட்கணும். சரியா? என்ன சொல்றா? உங்களால ஏதாவது செய்ய இயலும்னா எங்க மேல பரிவு கொண்டு உதவி செய்யும் அப்படின்றாரு. ஏசு என்ன சொல்றாரு? இயலுமானாலா நம்புகிறவனுக்கு எப்பொழுது சொல்லுவோமா? நம்புகிறவனுக்கு, நம்புகிற எனக்கு எல்லாம் சொல்லுவேன். நம்புகிற எனக்கு, நம்புகிற எனக்கு, நம்புகிற எனக்கு. உடனே அந்த சிறுவனுடைய தந்தை என்ன சொல்றாரு? நான் நம்புறேன். இது என்னது? நான் நம்புறேன். என்னுடைய நம்பிக்கையின்மையை ஒரு கான்ட்ரோவர்சி தெரியல உங்களுக்கு. நான் நம்புறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை நீங்க நீங்க கேட்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க? நம்பரே சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. இருமனம் உடையவர்கள் அப்ப ஆதி நம்புறேன், இன்னும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. சீடர்கள்ட்ட போனேன், அவங்களால குணப்படுத்த முடியல.
இவர் மட்டும் குணப்படுத்திடுவாரான்னு ஒரு பாதி. நம்மள மாதிரி நான் மாத்திரை போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. டாக்டர்டையும் போவோம், அவர் சொல்றதையும் கேட்டுக்கிறலாம், நம்ம இதையும் கேட்டுக்கிறோம். சரியா? இருமனம் உடையவர்கள். அதான் அவர் சொல்றாரு, நான் நம்புறேன், இன்னும் கூட எனக்குள்ள அன்பிலீஃப் இருக்குது, ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது, அதை நீக்க உதவும் அப்படின்னு சொல்றாரு. உடனே உட்கார்ந்து ஜீசஸ் 2 கையையும் பரலோகத்தை பார்த்து விரித்து, பின்னட தந்தையே, தயவு செய்து மனம் இறங்கி இச்சிறுவனிடம் உள்ள தீய ஆவியை நீக்குவதற்கு உதவும் என்றார். அப்படியா? எல்லாரும் தேடலாம் எந்த வசனத்துல இருக்குது. 25 என்ன இருக்குது? ஆவியை அதட்டி. லூக்கா 10:19. ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியை உனக்கு கட்டளை எடுக்கிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே. சொன்ன உடனே என்னாச்சு? அது அப்படி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி, எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? இறந்துட்டான் அப்படின்னாங்க. இன்னும் நம்பிக்கை இல்லை பாருங்க. ஆவி போச்சுன்னு சொல்லல, கீழோட போச்சு, செத்துட்டாங்க. ஓகே, அவரை கையை பிடிச்சு தூக்கணும். என்ன நடந்துச்சு? நம்மளால இதை முடியலையே, ஜீசஸ் வந்தாரா, அதற்கு போயிடுச்சு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க? ஜீசஸ் கிட்ட போய், ஏன்பா எங்களால முடியல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னாரு? மக்களே, இறை வேண்டலினாலும் நோம்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. எவ்வகை போய், எவ்வகை பேய்? அத ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு வந்து பேன் போட்டாச்சு. எவ்வகை பேய்? வலிப்பு உண்டாக்கி நுரை தள்ளி பற்களை வெறிக்க வைத்த பேய். ஆமாவா? ஆமா, சூப்பர் சிஸ்டர். சீடர்கள்ட்ட அது பேய் இல்லையே, அவத்தையே போய் ஓட்டணும்ன்றாரு. சீடர்களுக்கு உள்ள இருந்தது என்ன பேய்? அவநம்பிக்கை. ஓகே, அந்த பேயை என்ன பண்ணணுமா? இறை வேண்டலினாலும் நோம்பினாலும். ஃபாஸ்டிங். வாட் இஸ் ஃபாஸ்டிங்? நோம்பு என்றால் என்ன? உடலை எதற்காக ஒதுக்கவே? உடலை ஒதுக்குவது இல்லையா? ஒதுக்குவது, சாரி, ஒதுக்குவது. உடலை ஒதுக்குவது. எதற்காக அதை செய்யணும்? இறைவனோட ஒரு அப்ப சாப்பிட்டா உறவாட முடியாது. அதனால நல்ல சாப்பிட்டே சிஸ்டர், எல்லாம் உங்களை சாப்பிடவே முடியல, பிரதர் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்பனா என்னால இறைவனோடு உறவாட முடியாதா? முடியாதா? நோம்பு அப்படின்னா, என் உடலுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். ஓகே, நீ பசிச்சாலும் நான் என்னோட பாடியை டாமினேட் பண்றேன், என் பாடி என்னையே டாமினேட் பண்ணக்கூடாது. ஓகே, அது என்னை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும்? இப்ப சோர்வா இருக்குது, தயவு செய்து படு. இப்ப தூக்கம் வரும் உனக்கு, ஆண்டவரோட உட்காராத. ஓகே, பிரேயர் 9 மணிக்கு. எனக்கு உண்மை சொல்ல போனா துபாயில இருக்கிறப்ப இந்த மண்டே பிரேயர்லாம் பெருசா தெரியாது. இந்தியாவுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா 8:30 தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்தியா மக்கள் எல்லாம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். 10-11 மணி வரை கடவுளோடு இருக்கிறீர்கள். எனக்குலாம் ஏறலையா முடிஞ்சிடும். சரியா? கடவுளுக்கு நன்றி. அப்ப அந்த நேரம் வந்த உடனே என்ன செய்யும்? என் உடம்பு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அப்ப நான் என் உடம்பு கிட்ட பேசுறேன், உனக்கு நான் எப்ப சாப்பாடு கொடுப்பேனோ அப்பதான் நான் கொடுப்பேன். ஓகே, நீ பசித்தாலும் உனக்கு நான் உண்ண கொடுக்க மாட்டேன்னு என் உடலை ஒடுக்குவது அப்படிங்கிறது பட்டினி போடுறது கிடையாது. சரியா? அப்பதான் இந்த அவநம்பிக்கை எனக்குள்ளாக எழும்பொழுது நான் அவர்கிட்ட பேச முடியும். ஆபிரகாம் மாதிரி எனக்கு வாக்களித்த தேவன் எதையும் செய்ய வல்லவர். ஆமென். ஓகே, அப்ப அது வந்து சொல்லாது சூழ்நிலையை பயமுறுத்தாது. நான் சூழ்நிலைகளை அடக்க முடியும் இறை வார்த்தையின் துணை கொண்டு. இதுதான் இந்த நோம்பு. ஓகே, அப்புறம் சும்மா பட்டினி போட்டு உடம்ப வருகக்கூடாது. உண்மையிலே நோம்பு இருக்கிறோம் அப்படின்னா அது இறைவனோட உறவாடுவதாக இருக்கணும். நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். வார்த்தைகள் நமக்குள்ளா செல்லணும்.
சும்மா பசியை அடக்குறது மட்டும் நோன்பு கிடையாது. ஓகே, அதுதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, இந்த அவநம்பிக்கை என்ற பேரையை நீங்க விரட்டணும் அப்படின்னா இறை வேண்டலும் உங்களுக்கு நோன்பு முக்கியம். சரியா? இது வந்து பெரிய எக்ஸாம். இன்னும் எடுத்துட்டே போனோம் அப்படின்னா நம்பிக்கையாலதான் எல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நாம என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து காட்டுவிட்டார். அவர் என்ன சொல்றாரு, நான் செய்த எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியும், அதற்கு மேலும் நீங்க செய்யணும். ஓகே, எந்த இடத்துலயும் ஜீசஸ் வந்து உட்கார்ந்து பிரேயர் பண்ணி எல்லாம் பண்ணல. அவருடைய நம்பிக்கை எதிர்க்கிறவருடைய நம்பிக்கையினால அது சுகம் கிடையாது. எல்லா இடத்தையும் அவர் கேட்கிறாரு இல்லையா, எனக்கு நம்புகிறாயான்னு கேட்கிறார். உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியதுன்றாரு. சரியா? இன்னும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள், இப்ப ஃபுல்லா படிச்சோம்னா நமக்கு நேரம் இருக்காது. யாருடைய மக்களை உயிர்ப்பிக்கிற இடத்துல ஜீசஸ் போறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடும் இல்லையா, உடனே பணியாளர்கள்லாம் வந்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க, உமது மகள் தான் சொல்லுவாங்க. உடனே ஏசி என்ன சொல்லுவாரு, நம்பிக்கையில நினைச்சிருவாரு. ஏன்னா யாரையும் எதுவும் பேசிடக்கூடாது, அவநம்பிக்கையான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்துடக்கூடாதுன்றதுனால இமீடியட்டா என்ன சொல்றாரு, நம்பிக்கையில நினைச்சது. ஏன்னா இந்த நம்பிக்கை தான் உனது மகளை உயிர்ப்பிக்க போகின்றது. ஆமென். லாஸ்டருடைய சகோதரிகள் ஆண்டவரோட க்ளோஸா தான் இருந்தாங்க. லாஸ்டர் இறந்து எத்தனை நாள் கழிச்சு போறாரு ஏசுக்கு, 4 நாள். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி செத்திருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் இருக்கிறாரு, செத்தவனை கூட உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு நம்பல பாருங்க. நீங்க ஒரு வேலை இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி செத்திருக்க மாட்டானே அப்படின்றது. ஆனா ஏசு என்ன சொல்லுவாரு, இப்பொழுது நீ நம்பினாலும் மாட்சியை நீ இறந்தவனை உயிர்ப்பிக்கவும் அங்கே நம்பிக்கை தேவைப்பட்டது. சரியா? நம் நம்பிக்கை மட்டுமே நமக்கு மிராக்கிள்ஸ் கொடுக்கும். நம் நம்பிக்கை மட்டுமே நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் கடவுள் நமக்கு எதிரான கடன் பத்திரங்களை சிலுவையில் அறைந்து அறவே ஒழித்திருந்தார். எல்லாருக்கும் இந்த வார்த்தை நல்லா இருக்கு. இது மனப்பாடமாக நம்ம மூளையில இருக்கக்கூடாது, இருதயத்துக்குள்ளாக வர வேண்டும். இருதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம் வாயில் வெளிப்படும் பொழுது அவ்வார்த்தைகள் கிருபை பண்ணும் நம் நம்பிக்கையே மூலமாக. கடைசியா மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்மளால ஒரு வார்த்தை அடிக்கடி கேட்டிருப்போம், கண்ணால் காண்பது போய் அதுவும் போயிடும், இறை வார்த்தை மட்டுமே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.